لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. மேலும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் மற்றும் குறிப்பாக இந்த பள்ளியினுடைய முன்னாள் இமாம் அவர்களும் எங்களுடைய சேகுனாவுமான ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் வீணானது கிடையாது. எந்த ஒரு பொருளும் சிறப்பான நிலையை விட்டும் இல்லாமல் இல்லை. எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு வஸ்துக்களும் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹுவால் எல்லா பொருள்களும் முழுமையான முறையிலே படைக்கப்பட்டிருந்தாலும் கூட சில நேரங்களிலே அந்த பொருட்களை உபயோகப்படுத்துவர்களின் மூலமாக அந்த பொருட்கள் மதிப்பு கூட்டப்படுகிறது. மதிப்பு அது அதிகமாக ஆகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் பேட்டில் ஒரு கிரிக்கெட் வீரர் கையெழுத்து போட்டு விட்டார் என்று சொன்னால் அது பல லட்சங்களுக்கு என்ன செய்கிறது, அது ஏலம் போகிறது. இன்னும் சொல்ல போனால் சில நடிகைகள் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஆடைகள், அந்த ஆடைகள் பல கோடிகளுக்கு விலை போகிறது. இப்படி மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சாதாரணமான விஷயங்கள், இன்னும் சொல்ல போனால் மறைந்துவிட்ட தலைவர்களுடைய அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். விலை மதிப்பில்லாத பொருட்களாக அதை உலகத்திலே பாவிக்கப்பட்டு அந்த விலை மதிப்பில்லாத பொருள்களுக்கு திடீரென்று ஏலங்கள் கூறும் பொழுது பல கோடிகளிலே அது என்ன செய்கிறது, ஏலம் போகிறது. பழமையான பொருட்கள் இந்த தலைவர் உபயோகப்படுத்தினார், பெர்னார்ட் ஷா யூஸ் பண்ண ஒரு பொருள் அல்லது ஹிட்லர் உபயோகப்படுத்திய ஒரு பொருள் என்று சொல்லி அந்த பொருள்களை ஏல விடும் பொழுது பல பில்லியன் கணக்கான டாலர்களுக்கு அது விலை போகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரணமான மனிதர்கள், இறைவனுக்கு நெருக்கமில்லாத இந்த மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பொருட்களே இவ்வளவு விலை போகிறது என்று சொன்னால், நபிமார்களும் ரசூல்மார்களும் நாதாக்களும் சுகதாக்களும் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த பொருள்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மேன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு கம்பு இருந்தது. அந்த கம்பு அந்த ஒரு சாதாரண ஒரு குச்சி தான். நாம் உபயோகப்படுத்தினால் அது அசா. மூசா நபி வைத்திருந்ததும் அசா தான். நாம் உபயோகப்படுத்துவதும் குச்சி தான். மூசா நபி வைத்திருந்ததும் குச்சி தான். ஆனால் அந்த குச்சி எவ்வளோ அற்புதங்களை செய்தது, அந்த குச்சி எவ்வளோ அற்புதங்களை செய்தது பாருங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் அழைத்து சென்று கிணத்திலே தள்ளி அந்த சம்பவங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கிணத்திலே கொண்டு போய் தள்ளும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு செயல் இருக்கிறது. அவர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் ஒரு ஜுப்பா, ஒரு பழைய ஜுப்பா, ஒரு நபி யூஸ் பண்ணின ஒரு ஜுப்பா இருந்தது. அந்த ஜுப்பா எந்த ஜுப்பா என்று சொன்னால், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே அந்த மன்னன் தூக்கி போடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்புக்கு உத்தரவிட்டான், யா நாரு கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சுகம் தரக்கூடிய குளுமையாக ஆகிவிடு என்று நெருப்பை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த நெருப்பிலே போடும் பொழுது இருந்த அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்த அந்த ஆடை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்தது. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆடையை எடுத்து தன்னுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை போட்டுவிட்டு அவர்களை அந்த ஆடையை சுற்றி அனுப்புகிறாங்க. அந்த ஆடை அல்லாஹ் தான் செய்கிறான். ஆனால் அந்த ஆடையில் எவ்வளோ பரக்கத்தானதாக இருந்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்படி நபிமார்கள் உபயோகப்படுத்தப்பட்ட பொருள்களுக்கென்று சில விஷயங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எச்சில்,
பல பேர்களுடைய கண் பார்வையை அது திரும்ப கொண்டு வந்திருக்கு. இழந்து விட்ட கண் பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் என்ன செஞ்சிருக்கு, திரும்ப கொண்டு வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட எந்த பொருளும் இந்த உலகத்திலே சாதாரணமானது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மெம்பரில் இருந்து கொண்டு ஒரு தூண் மீது சாய்ந்து இருப்பார்கள். பிற்காலத்தில் மஸ்ஜிது நபவி விரிவுபடுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த தூணாகப்பட்டது ஒரு ஓரம் கட்டப்படுகிறது. அந்த தூண் கதறி அழுத அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு உலமாக்கள் சொல்லி தந்திருப்பார்கள். அந்த தூண் கதறி அழுதது, உயிரில்லாத ஒரு சாதாரணமான தூண் கதறி அழுதது. இப்போ இந்த பொருட்களை சாதாரணமான பொருட்கள் தான், இந்த பொருட்கள் எப்படி மாடிஃபை ஆகுது, எப்படி தரம் உயருகிறது, எப்படி அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உள்ளதாக இருக்குது, அற்புதமான பொருட்களாக சாதாரண பொருள்கள் எப்படி ஆகிறது என்று பார்க்கும் பொழுது அது இருந்த இடத்தை வைத்து நாம் ஒரு வைரக்கல்லை சாதாரணமாக வச்சுருந்தோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய சூழ்நிலையை கருதி மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவன் கூழாங்கல்லை வச்சு விளாண்டுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அதே கூழாங்கல்லை எடுத்து தொடைத்து ஒரு பில்லியன் மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த கூழாங்கல்லை மக்கள் வைரம் என்று சொல்வார்கள். இருந்த இடத்தை கொண்டு பொருள்கள் தரமாறுவதைப் போல மனிதர்கள் நாம் வேறு, சஹாபாக்கள் வேறு. சஹாபாக்கள் இருந்த இடம் உயரிய இடம், சஹாபாக்கள் தர்பியத்து பெற்ற இடம் உயரிய இடம். அதனால் சஹாபாக்களுக்கு நிகராக யாருமே முடியாது. உலகத்தில் நபித்துவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்து விட்டது, சஹாபாக்களுடைய வரியும் சஹாபாக்களோடு முடிந்து விட்டது. உலகத்தில் வலிமார்கள் வரலாம், குத்துபுகள் வரலாம், அக்தாபுகள் வரலாம், சேகுகள் வரலாம், சுஹதாக்கள் வரலாம், எந்த மார்க்கத்தில் உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் ஏராளமான பேர்கள் வரலாம், சஹாபாக்கள் வர முடியாது. சஹாபி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் வரவே முடியாது. எப்படி நபியினுடைய காலம் முடிந்ததோ அதே போல சஹாபாக்களுடைய காலம் முடிந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த வேதங்களிலெல்லாம் முன்னறிவிப்பு செய்தானோ அத்தனை வேதங்களிலும் சஹாபாக்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தான். தௌராத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னறிவிப்பு செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் நபியோடு எப்படி இருப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்று தௌராத்திலே, இன்ஜீலிலே, ஜபூரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபட கூறினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ சஹாபாக்களை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னறிவிப்பு செய்தான். அன்பான அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டதின் காரணத்தினால் அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். நாம் நினைக்கிறோம் அல்லாஹுவை நாம் நேசம் கொள்வதால் அல்லாஹ் நம்ம நேசம் கொள்வான் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள், நமக்கு ஷஃபாஅத் செய்வார்கள், நம்முடைய சலாமுக்கு பதில் சலாம் சொல்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு, ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹுவை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினால அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான். மக்பூலியத் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இது எந்த இடத்துல வருகிறது என்று சொன்னால், முதலிலே அல்லாஹ்விடத்திலிருந்து சஹாபாக்களுக்கு கிடைக்கிறது. சஹாபாக்களை முதல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக அல்லாஹ் சொல்லுகிறான் வரலு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்கள். கொலைகாரர்களாக, பாவிகளாக, கொடூரமானவர்களாக, அக்கிரமக்காரர்களாக, அநியாயக்காரர்களாக இந்த சமுதாயத்தில் அடையாளப்பட்ட அந்த அரபிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
எப்படிப்பட்ட அந்தஸ்தை வழங்குகிறான் பாருங்கள். முதல்ல அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டு அவங்கள, அதற்கப்புறம் தான் அல்லாஹுவை இவர்கள் தேடி செல்கிறார். அதற்கு அப்புறமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்து மார்க்கத்திலே எந்த வகையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சஹாபாக்களை திட்ட முடியாது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்று சொன்னால் அது இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக அமைந்திருக்கிறது. நமக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது இந்த உம்மத்திற்கு பிடித்த, சமுதாயத்திற்கு பிடித்த முசீபத்தாக அமையும். சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக அமைந்திருக்கிறது. சஹாபாக்கள் செய்ததெல்லாம் சரியத், சஹாபாக்கள் செய்ததெல்லாம் சரியத். பல நேரங்களிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சஹாபாக்கள் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு வந்துடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து நிற்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை கபூல் செய்வார்கள். சஹாபாக்கள் எவ்வளவு பாக்கியமானவர்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சியை துப்புனா அந்த எச்சி விழுந்த அந்த மண்ணை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய இரத்தம் குத்தி வாங்கும் பொழுது அந்த இரத்தத்தை குடித்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு, சஹாபாக்கள் வேறு என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சாஹிப் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபயோகப்படுத்துகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபயோகப்படுத்துகிறான். சாஹிப் என்று சொல்லி சஹாபாக்களையும் அல்லாஹ் கூப்பிடுகிறான். ரசூலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாஹிப் என்று சொல்லி காட்டுகிறான். மா லல்ல சாஹிபுக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களை பார்த்து சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான். மா லல்ல சாஹிபுக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே உங்களுடைய சாஹிப், உங்களுடைய தோழர் வழி தவறவும் இல்லை வரம்பு மீறவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே சஹாபாக்கள் இடத்திலே அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான்? மா லல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய சாஹிப், உங்களுடைய தோழர், உங்களுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறான். அதோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3 நாட்கள் யாருமே கிடையாது. 3 நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யாருமே இல்லை. யாரையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கல, யார் கூடயும் பேசவும் இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் மட்டும் ஒரு குகையில் இருக்கிறார்கள். 2 பேர் மட்டும் என்ன செய்ய ஒரு குகையில் இருக்கிறார்கள். எவ்வளவு பாக்கியம் பட்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை ஒரு நொடி பார்த்து அடுத்த நொடி ஒருவர் வஃபாத்தாகிவிட்டார். அவருடைய அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து, சஹாபி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து. எந்த அமலுமே செய்யலை. அதற்கு முன்னாடி கொடுங்கோன்மையான ஒரு மனிதராக இருந்தார். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒரு கொடுங்கோன்மையான மனிதராக இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அடுத்த நொடி அவர் வஃபாத்தாகிவிட்டார். எந்த அமலுமே செய்யாமல் வஃபாத்தாகிவிட்டாலும் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபி, சாஹிப் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 3 நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடயே இருக்கிறாங்க, அவர்கள் கூடயே இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு துணையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வருகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திடுக்குறாங்க. ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று சொல்லக்கூடிய, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறுதல் வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த ஆறுதல் வார்த்தையை சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறான். இது யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி சாஹிபிஹி, அவருடைய தோழருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு ஆயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான்.
இந்த வசனத்திலே சஹாபாக்களிலே உங்களுடைய தோழர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால், இந்த தோழருடைய ஒருவருடைய இப்போ நம்முடைய நண்பரை யார் சொல்ல முடியும் என்று சொன்னால், நாம் தான் நம்முடைய நண்பரை சொல்ல முடியும். அவர் நம்மை சொல்லணும், இவர் என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் என்று சொல்லணும். ஆனால் இந்த சஹாபி என்று சொல்லக்கூடிய உறவை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். இந்த சஹாபி என்று சொல்லக்கூடிய அஸ்ஹாபி, சஹாபாக்கள், சாஹிப் என்று சொல்லக்கூடிய உறவை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான் என்று சொல்லும் பொழுது, இந்த உறவுக்கு, இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த நிலைக்கு யாராலும் ஈடு செய்ய முடியாது. மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுக்கு வைத்திருக்கிறான். அன்பான அல்லாஹ் நடிகார்களே, சஹாபாக்கள் எதனால் இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தார்கள்? எந்த விஷயத்தை வைத்து சஹாபாக்கள் இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ஜு செய்ததால் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் அடைந்து விட்டார்களா என்று பார்த்தால், ஹஜ்ஜு செய்யாத எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஹஜ்ஜு செய்யவே இல்லை. நோன்பு வைத்ததால் அவர்கள் மிகப்பெரிய இந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார்களா என்று சொன்னால், நோன்பு கடமையாகுவதற்கு முன்பே வஃபாத்தான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். தொழுகை கடமையாகுவதற்கு முன்பே வஃபாத்தான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஜகாத்து கடமையாகுவதற்கு முன்பே வஃபாத்தான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். தொழுகை சஹாபாக்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஹஜ்ஜு செய்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். எண்ணற்ற பிற அமல்களை செய்த சஹாபாக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அமல்களை தேடி செல்வார்கள் சஹாபாக்கள், அமல்களால் இன்பம் காணுவார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டது, அல்லாஹ் அந்த சஹாபாக்களை கபூல் செய்தது அவர்கள் செய்த அமல்களை கொண்டு இல்லை. அவர்கள் செய்த அமல்களை கொண்டு இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காட்டுவான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன லியுபாயிஊனக தஹத ஸஜரதி ஃபஅலிம மா ஃபீ குலூபிக்கும் என்று சொல்லக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், உங்களை ஏற்றுக்கொண்டது தான் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், லக்கத் ரலியல்லாஹு மினல் முஃமினீன, மூமின்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பொருந்தி கொண்டது, அவர்களின் மீது ரிலாவை வைத்தது, லியுபாயிஊனக, உங்களை பொருந்தி கொண்டதால், உங்களிடத்தில் அவர்கள் பையத் செய்ததால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அவர்களுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு சக்கீத் என்று சொல்லக்கூடிய மன அமைதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொல்லும் பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணம்தான். அவர்களுடைய அமல்கள் எல்லாம், அவர்களுடைய உஹதிலே ஒருவர் கலந்து கொண்டார் அதற்குண்டான அந்தஸ்து, பத்ரிலே ஒருவர் கலந்து கொண்டால் அதற்குண்டான அந்தஸ்து, ஹந்தக் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அதற்குண்டான அந்தஸ்து, போர்க்களத்தில் ஷஹீதானவர்களுக்கு அதற்குண்டான அந்தஸ்து. இப்படி அந்தஸ்துகள் மாறுபட்டாலும் அல்லாஹுடைய மக்பூலியத்தை இது எந்த இடத்துல கிடைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த அவர்களை பொருந்தி கொண்ட அந்த விஷயம் எதிலே கிடைக்கிறது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இறை தூதர் தான், இவர்கள் நபிதான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்திற்காக வேண்டிய, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த அந்த விஷயத்திற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இவ்வளவு உயரிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதற்கென்று அல்லாஹ் தனிப்பட்ட அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருப்பான். தனிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நேசித்தார்கள் என்று சொன்னால், அவர்களை விட்டு பிரிவதற்கு மனம் வராது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிவதற்கு மனம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையை இட்டார்கள் என்று சொன்னால், அந்த கட்டளையை மீறி எதையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் லா தர்ஃபஉ ஸௌத அஸ்வாதக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், உங்களுடைய குரலை நபியினுடைய குரலை விட நீங்கள் அதிகப்படுத்தாதீர்கள், சத்தமாக பேசாதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கிய பொழுது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் என்ன செய்யுங்க, இங்கே அல்லாஹ் சொல்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே நீங்கள் கொஞ்சம் கூச்சலிட்டு
அவர்களுடைய சத்தத்தை மீறி பேசாதீங்க என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சஹாபாக்கள் இயற்கையாகவே சிலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய குரலை சுத்தமாகவே குறைச்சிட்டாங்க. வீட்டில் பேசினாலும் மெதுவாக பேசுறது, வெளியில் போனாலும் மெதுவாக பேசுறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நினைப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நினைப்பில் சத்தத்தையே குறைச்சிட்டாங்க. மற்ற அமலில் சொல்லவா வேணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 அடி ஒரு இடத்துல நடந்தார்கள் என்று சொன்னால் அந்த 10 அடிக்கு மேலே இவர்கள் நடக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் நடக்க மாட்டாங்க. மரியாதை குறைவாக வந்துவிடும் என்பதற்காக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்த ஒட்டகை ஒன்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னாடியும் அது இருந்தது. அது மதீனாவுடைய தெருக்களிலே போகும் பொழுது சஹாபாக்கள் அதற்கு முன்னாடி யாரும் நடக்க மாட்டாங்க, அதற்கு முன்னாடி நடக்க மாட்டார்கள். இன்றைக்கி பார்க்கலாம், ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் இருக்கும் பொழுது மரியாதை கொடுப்பாங்க. அவர் தலைவராக இல்லை என்று சொன்னாலோ இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னாலும் அவர் சார்ந்ததற்கு எந்த மரியாதையும் இருக்காது, எந்த மதிப்பும் இருக்காது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகைக்கு சஹாபாக்கள் எவ்வளோ மதிப்பு கொடுக்கிறார்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு ஹதீஸுகளையும், ஒவ்வொரு சுன்னத்துகளையும் இறுதி கியாமத்து வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய அமல்களால், தங்களுடைய செயல்களால் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்னாடி ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்களிடத்திலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வெளியேறி வரும் பொழுது உலகமெங்கும் போகிறாங்க. உலகமெங்கும் பரவி சென்ற சஹாபாக்கள் பலவிதமான தியாகங்களுக்கு பின்னாடி, மொழி தெரியாது, பாஷை தெரியாது, திசை தெரியாது, எல்லா பக்கமும் போனார்கள். கால் போன போக்கிலே போனார்கள், தங்களுடைய வாகனங்கள் சென்ற வழியிலே போனார்கள், புத்தி போன போக்கிலே இந்த உலகத்திலே பயணம் செய்தார்கள். எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டே போனார்கள். கியாமத்து வரை மாறாத இந்த தீனை கொடுத்தார்கள், உறுதிமிக்க மாறாத தீனை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு சஹாபாக்கள் முழுமையான ஈமான் கொண்டிருந்தார்களோ, எந்த அளவுக்கு அதிகமான முஹப்பத்தை வைத்திருந்தார்களோ, அதே முஹப்பத்தை கியாமத்து வரை கொண்டு போய் சேர்க்கும் அளவிற்கு சஹாபாக்கள் இந்த உலகத்தில் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறார்கள், தீனுல் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெறப்பட்ட அதே தர்பியத்தை மற்ற மக்களுக்கும் கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் பெற்ற அந்த இன்பத்தை, அந்த முஹப்பத்தை, அந்த மகிழ்ச்சியை, அந்த காதலை மற்ற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அது எப்படி போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் கியாமத்து வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றக்கூடிய எந்த அளவுக்கு நாம் போற்றுகிறோமோ, எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கிறோமோ அதுவரை தான் அல்லாஹ் நம்மை கபூலியத்தாக்குவான். ஒரு துவா நீங்கள் சாதாரணமாக துவா கேட்க முடியுமா என்று சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொடுத்துரு என்று நீங்கள் ஒரு துவாவை கேட்டால் அதை குப்பையில் வீசுகிற மாதிரி அல்லாஹ் வீசிடுவான். அதை குப்பையில் வீசுவதை போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீசிடுவான். மாறாக அந்த துவாவிற்கு முன்பாக ஹம்து சலவாத் இருக்க வேண்டும், ஹம்துக்கு பின்பாக சலவாத் இருக்க வேண்டும், துவாவினுடைய கடைசியிலே சலவாத் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து முன்னும் பின்னும் இல்லாத எந்த துவாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பதில்லை, எந்த துவாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பதில்லை. ஆகையினால நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு தொழுதாலும், எந்த அமல்களை செய்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் முக்கியம். அந்த முஹப்பத்தின் அடிப்படையிலே, அந்த நேசத்தின் அடிப்படையில் தான் சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மக்பூலியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. அவருடைய அந்த கபரை அதிகமாக ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. நம்முடைய இறுதி மூச்சு வரை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உண்மையான சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையிலே பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. நம்முடைய இறுதி காலகட்டம் வரை நம்முடைய நாவின் மூலமாக, நம்முடைய உள்ளத்தின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாமையும் சலாத்தையும் எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான மௌலூத் ஷரீஃப்களை, புருதா ஷரீஃப்களை, அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய நாவன்மையை, அழகான குரலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम रब्बना लकल हम्दु लका शुक्र या अल्लाह या रहमान या रहीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि ला इलाहा इल्ला अंत सुब्हानका इन्ना कुन्ना मिनल ज़ालिमीन अल्लाहुम्मा अंतस सलाम व मिनकस सलाम तबारकता या ज़ल जलालि वल इकराम रलीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामी दीनन व बि मुहम्मदन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला अल्लाहुम्मा इग़फिर लना दुनूबना व ख़तायाना कुल्लहा या रब्बल आलमीन अल्लाहुम्मा इहदिना सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अन्अमता अलैहिम मिनन नबिय्यीना व सिद्दीक़ीना व शुहदाई व सालिहीन अल्लाहुम्मा इन्नका तअलमु हाजातिना फ़क़्लिहा या क़ालियल हाजात अल्लाहुम्मा इन्नका तअलमु अम्रालना फ़श्फ़िहा या शाफ़ियल अम्राल अल्लाहुम्मा इन्नका तअलमु दुनूबना फ़ग़फ़िरहा या ग़फ़ारद दुनूब अल्लाहुम्मा इन्नका तअलमु ग़ुयूबना फ़स्तुरहा या सत्तारल ग़ुयूब अल्लाहुम्मा रब्बिरहमहुमा कमा रब्बयानी सग़ीरा रब्बना हब लना अज़वाजिना व दुर्रिय्यातिना क़ुर्रता अयुनिन वजअलना लिलमुत्तक़ीना इमामा अल्लाहुम्मा रब्बि जअलना मुक़ीमस्सलातिना व दुर्रिय्यातिना रब्बना व तक़ब्बल दुआना अल्लाहुम्मा अफ़्तह लना अबवाबल खैरि व अबवाबल रिज़्क़ि व अबवाबल आफ़िया व अबवाबस सलामति व अबवाबस सिहति व अबवाबल बरकति व अबवाबर रहमति व अबवाबर राहति व अबवाबत तिजारति व अबवाबद दौलति व अबवाबल क़ुव्वति व अबवाबस सकीनति व अबवाबल इल्मि व अबवाबल फ़हमि फ़िद्दीनि व दुनिया वल आखिरा इन्नका अला कुल्लि शैइन क़दीर रब्बना आतिना फ़िद दुनिया हसनतन व फ़िल आखिरति हसनतन व क़िना अज़ाबन नार सल्लल्लाहु तआला व सल्लम अला खैरि खल्क़िही सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि वसल्लिम।